அடடே நம்ம புஷ்பாக்கா கிட்ட மட்டும் 2 பாட்டில் ஊறக்காய் வித்துப்புட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற மொத்த ஜனங்களும் வாங்கி போடுவாங்க. அடடே சின்ன பொண்ணு, என்னடி சின்ன பொண்ணு கொடியில வச்சு தூக்கிட்டு போற? அப்படி என்னக்கா விற்க போறேன்? இந்த வேகாத வெயில்ல ஊறக்காவை தான் வச்சு வித்துட்டு கிடக்கேன். ஆஹா, ஊறக்காவெல்லாம் பார்த்தா நாக்கெல்லாம் எச்சு ஊறுதுடி. என்னடி ஊறக்காய் இது? ஐயோ, எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி இந்த ஊறக்காய் பேரை கேட்காம விட்டுட்டனே. என்ன ஊறக்காவா இருக்கும்? ஏதாச்சும் குத்து மதிப்பா சொல்லி விடுவோம். எப்படி இருந்தாலும் மாங்காய் ஊறக்காய் தான் அதிகமா போடுவாங்க, அதையே சொல்லுவோம். புஷ்பாக்கா, இது சுத்தமான நெய்யில செஞ்ச மாங்காய் ஊறக்காய். என்னடா இது, மாங்காய் ஊறக்காய நெய்யில செய்வாங்களா? அடக்கடவுளே, தெரியாம உளறிட்டனோ. இவ என்ன இப்படி இல்ல கேக்குறா? பதில சொல்லுடி சின்ன பொண்ணு, ஏன் திரு திருன்னு முழிச்சிட்டு கிடக்க? நானா முழிச்சிட்டு கிடக்கேன்? உன்னை பார்த்தா தாண்டி முழிச்சிட்டு கிடக்க மாதிரி இருக்கு. அடியே, இதுல என்னடி இருக்கு? நம்ம பொதுவா ஊறக்காய் செய்யும் போது அதிகமா எண்ணெயை தான் ஊத்தி செய்வாங்க. ஆனா நெய்யை ஊத்தி எல்லாரும் செய்ய மாட்டாங்கல்ல. நீ அப்படித்தானடி சொல்லி வித்த. நெய் ஊறக்கால என் காதுல விழுந்துச்சு. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இது நெய் ஊறுக்காய் தான். ஏண்டி இழுவ? இப்பெல்லாம் டெக்னிக்ஸ் தான் நிறைய வந்துருச்சு. முதல்ல நம்ம வடை பூரி இதெல்லாம் செய்யறதுக்கு எண்ணெயை தான் ஊத்தி ஊத்தி செஞ்சுட்டு கிடப்போம். இப்ப என்னடனா தண்ணிய ஊத்தியில பொரிச்சு எடுக்காவ. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? தண்ணி ஊத்தி இல்லாம வடையை பொரிச்சு எடுப்பாங்க? அந்த மாதிரி மட்டும் கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் எண்ணெயை ஊத்துறதுக்கு பத்தி தண்ணியை ஊத்தி ஊத்தி என்ன வேணுமோ இஷ்டத்துக்கு சமடி சாப்பிடுவாங்க. அதுவும் சரிதான். லோல வந்ததேன்னு உளறி விட்டேன். இந்த புஷ்பாக்காவுக்கு ரொம்ப தான் ஆசை. ஏக்கோ, என்னக்கா வேடிக்கை பார்த்து நின்று கிடைக்கீங்க? 2-3 டப்பாவை ஊறக்காய் வேடுங்க. என்னது ஊறக்காவா? குடம் மேல ஊறக்காய் வச்சு தூக்கிக்கிட்டு வந்தவளே, எனக்கு 2 பாட்டில தான் ஊறக்காவை தாயை ஏண்டி குடுக்காம தண்ணி இருந்தா அது நியாயமா? வந்துட்டேனே நானும் தானே உன் கடை ஓரமா, நீ தரலன்னு சொன்னாலும் தூக்கிக்கிட்டு ஓடி போடுவேன். ஓடுவடி ஓடுவேன், நீ ஓடனா உன் காலை வெட்டுவேன். சும்மா ஒரு வெள்ளாட்டுக்கு தாண்டி என்னடி ஊறக்காவடி வச்சு வித்துட்டு கிடக்க? ஆமா சிம்ரன், ஆமா ஊறக்காய் தான். ஆனா இது நெய் ஊறக்காய். ஓ, நீ சொல்லும் போது எனக்கு நாக்கெல்லாம் எச்ச ஊறுதுடி. ஆமாண்டி, எனக்கு தாண்டி ஊறுது. ஊறுதா? என்ன சொரிகிரி புடிச்சுக்குச்சோ? அடியே சின்ன பொண்ணு, இந்த வெள்ளாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏக்கோ புஷ்பாக்கா, எனக்கு ஊறக்கானவனே தான் ஒரு ஞாபகம் வருது. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? ஏம்டி, என்ன கதை அது? ஏக்கோ, நம்ம ஊர்ல அண்ணாச்சி கடை இருக்குல்ல? ஆமா, அண்ணாச்சி கடை இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? எதுக்கு இவளுங்க அண்ணாச்சி பத்தி பேசுறாளுவே? என்ன ஏதுன்னு ஒட்டு கேப்போம். சொல்லுடி, அண்ணாச்சி கடையில என்ன நடந்துச்சு? ஏக்கோ, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஊறக்காய் பாட்டில வச்சு வித்துட்டு கிடந்தாருல்ல? ஆமாண்டி, நான் கூட அந்த ஊறக்காவை வாங்கினேன். ஒரே ஒரு பாட்டில் தான். ஆனா கொஞ்சம் கூட அது நல்லாவே இல்ல பாத்துக்கோ. ஆமாக்கா, அந்த ஊறக்காவே நல்லாவே இல்ல. அது ஒரு மாதிரி சிகிடு நாத்த அடிச்சிச்சு. அந்த எண்ணெல்லாம் கூட கெட்டு போன வாடை வந்துச்சு. ஆமா ஆமா, நான் கூட 2-3 பாட்டில் வாங்கி சாப்பிட்டு பாத்துட்டேன். அது நல்லாவே இல்ல. அடிப்பாவி, 2-3 பாட்டில சாப்பிட்டுட்டு நல்லா இல்லன்னு சொல்றாளே. சாப்பிட்டு பாக்குறவங்க ஒரு பாட்டில்ல தெரியும். என்னடி சிம்ரன்னு இப்ப என்னதான் சொல்ல வர? என்ன சொல்ல வார? நம்ம அண்ணாச்சி கடையிலேயே கெட்டு போன ஊறக்காவை தான் வச்சு வித்துட்டு கிடந்தாரு. இந்த சின்ன பொண்ணு மட்டும் என்ன நல்ல ஊறக்காய் வச்சு விற்க போறா? ஆஹா, நம்ம கடைக்கே ஒளிய வச்சிருவாளுங்களே. இதுக்கு எதனா ஒரு பிளான போடணும். இவ்வளவு அப்படித்தான் கெட்டு போன எங்கன்னா வீணா போன ஊறக்காவை தான் வச்சு வித்துட்டு கிடப்பா. இவளை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியாதா என்ன? சரி புஷ்பாக்கா, நான் உங்களுக்காக தான் பாத்துட்டு கிடந்தேன். நீங்க ஏதாவது ஒரு பாட்டில் 2 பாட்டில் வாங்குவீங்களேன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நான் அந்த பக்கம் ஏரியாவுக்கு போயிருப்பேன். சரி, நான் கிளம்புறேன். ஏ சின்ன பொண்ணு, நில்லுடி நில்லுடி. என்னடி இப்பவே சீக்கிரமா சொல்லுங்க, நான் அந்த ஏரியாவுக்காவது போவேன். எங்கன்னா ஜனங்க வாங்குவாங்க. என்னடி சின்ன பொண்ணு இப்படி கோச்சிக்கிற? என்ன சொல்லிவிட்டா அவ? பின்ன என்னக்கா, நான் என்ன உங்களுக்கு கெட்டுப்போன பொருளை எடுத்தாந்து கொடுக்குறேன்? எவ்வளவு நல்ல பொருள், ஃப்ரெஷ் பொருள். நான் அங்கங்க தேடி புடிச்சு ஓடியாந்து எல்லாத்தையும் வாங்கி அந்த வித்துட்டு கிடக்க. அவன் என்னடா எனக்கு கெட்டுப்போன ஊருக்கா விக்கிறதுல சொல்றா? சி, இதுதான் விஷயமா? அவதான் சொல்றானா? நாங்க என்ன நம்பவா போற? சொல்லு, உன்னை பத்தி தெரியாதாடி சின்ன பொண்ணு? நீ எவ்வளவு நல்ல நல்ல பொருளெல்லாம் எத்தனை வந்து வித்துட்டு கிடக்கன்னு அவ சொல்றான்னு நாங்க அதை நம்பி போயிடுமா என்ன? ஆஹா, நம்மள இந்த அளவுக்கு நம்புவாங்க நம்ம கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலையே. நான் மறுபடியும் சொல்றேன், இவ ஏதோ திலுபுல்லு பண்றா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏண்டி, அவ யாரு? நம்ம ஊர் பொண்ணு. அவ நம்மளுக்கு கெட்ட பொருளெல்லாம் வித்து கொடுப்பாளா என்ன? ஆமா ஆமா, நீங்க தாங்க சின்ன பொண்ணு மெச்சுக்கணும். இவ போனிட்டு என்ன தெரியுமா பண்ணா? உங்களுக்கு தெரியாததா? நல்ல முட்டைன்னு சொல்லிட்டு காக்கா முட்டையை கொடுத்து வித்து போட்டா. அந்த முட்டையை போட்டு சாட்ட உடனே காக்கான்னு வெறும் காத்து தான் வருது. வாய் பேசவே 2 நாள் ஆச்சு தெரியுமா? அடியே, காக்கான்னு வந்துச்சுன்னா முட்டையில எதனா முள்ளு கிள்ளு குத்தி இருக்கும். அதனால காக்கான்னு வந்திருக்கும். ஆமா, முட்டையில முள்ளு வந்துச்சு. நீ என்னடான்னா மீன்லயே முட்டையில தான் வந்திருக்குன்னு சொல்லுவேன்.
என்னடா இது நம்மளுக்காக இத்தனை பேரு அடிச்சுன்னு மாஞ்சுக்கிறாள்ல, எப்படியாவது நம்மளுக்கு ஊறுகாய் பாட்டில் வித்தா அது போதும். சரி என்னடி சின்ன பொண்ணு எம்புடி ஒரு ஊறுகாய் பாட்டில் எடுக்க 2 பாட்டில் கூடு. பழசா சொன்ன ரேட்டு இவளுக்கு ஞாபகமோ இருந்திருக்குமோ. சரி இப்போ ஒன்னு அடிச்சு விடுவோம். எக்கோ ஒரு பாட்டில் வாங்கினா 100 ரூபாய், அதுவே 2 பாட்டில் வாங்கினா 150 ரூபாய். என்னடி சின்ன பொண்ணு முதல்ல என்னமோ எனக்கு 50 ரூபான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, இப்ப என்னடானா 100 ரூபான்னு சொல்ற. நான் சொன்னேனா அதுவும் 50 ரூபாயா? நான் 150 ரூபான்னு சொல்லி இருப்பேன். உங்க காதுல ராங்கா 50 ரூபான்னு வந்திருக்கும். சின்ன பொண்ணு சொன்னா சரியாவா தான் இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு சொன்னா சரியாவா தான் இருக்கும். இதுங்க என்ன கூடிய தூக்கிட்டுல அலையுதுங்க. சின்ன பொண்ணு சொன்ன ரேட்டுக்கு அப்படியே வித்துட்டு கிடைக்கேடி. ஒரு 10-20 கம்மி பண்ணி கொடுத்தாதானே நாமளும் வாங்குறதுக்கு ஒரு 4-5 பாட்டில கூட வாங்கி வைக்கலாம். எக்கோ நான் ஒரு பாட்டில் 100 ரூபாய் தான் விற்கலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அநியாயத்துக்கும் நம்பிக்கையா இருக்கு. அதனால புஷ்பாக்காவுக்கு மட்டும் ஒரு பாட்டில் ஊறுகாய் 50 ரூபாய்க்கு கொடுக்க போறேன். நான் என்னடி பண்ணேன்? எனக்கு கொடுக்க மாட்டியா 50 ரூபாய்க்கு ஊறுகா? சரி வேணும்னா நான் உங்களுக்கும் 50 ரூபாயில ஊறுகாய் தரேன். ஆனா அங்க நிக்கிறாள் டோப்பா மண்டக்காரி, அவளுக்கு மட்டும் ஒரு பாட்டில் ஊறுகாய் 100 ரூபாய்க்குன்னு தான் கொடுப்பேன். 50 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். இந்த கெட்டு பண்ண ஊறுகாய் எனக்கு நீ சும்மா தந்தாலும் வேணவே வேணாம். இன்னும் இவங்க 2 பேரும் நம்மனால நம்புவாங்க, ஆனா நான் மட்டும் நம்பவே மாட்டேன். பாத்துக்கோ இந்த ஊறுகாவை யார் வாங்குவாங்க? இதை விட ஸ்பெஷலான ஊறுகாய், நல்ல ஊறுகாய் நான் மெயின் ரோட்ல போய் வாங்கிக்கிறேன். சின்ன பொண்ணு அவளுக்கும் குடுடி, அவளும் நம்ம ஊர்க்காரி தானே, அவளுக்கும் ஒரு பாட்டிலே 50 ரூபான்னு கொடு. இது என்னடி போட்டாரோ எங்களுக்கு மட்டும் 50 ரூபான்னு கொடுக்குற, அவளுக்கு 100 ரூபான்ல கொடுக்குற. ஆமாக்கா நீங்க என் மேல ரொம்ப நம்பிக்கையா வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு அதனால நான் 50-50ல சொல்றேன். அவ என்ன சுத்தமா நம்ப மாட்டா, பழசு எடுத்தாந்து வித்துட்டு கிடக்கல சொல்றா. அதான் அவளுக்கு 100 ரூபாய். சத்த போடி, நான் மார்க்கெட்ல போய் வாங்கிக்கிறேன். இத்து போன ஊறுகாய் யாருக்கு வேணும்? இந்தாங்கக்கா உங்களுக்கு 2 ஊறுகாய் பாட்டில். அடியே இழுவ இந்த உனக்கும் 2 ஊறுகாய் பாட்டில். சரிடி ஊறுகாய் பாட்டில் பார்க்கும்போதே இப்பவே நாக்கெல்லாம் ஊறுது. நான் இப்பவே ஓபன் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து உள்ள போட்டுக்கிறேன். என்னது உள்ள போட போறீங்களா? வேணக்கா இப்ப நீங்க ஓபன் பண்ணாதீங்க. ஏன்டி இத பார்க்கும்போதே எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. என்னக்கா நீங்க இங்க போய் ஓபன் பண்றேன்றீங்க? நம்ம ரோட்ல நின்று கிடக்கும். இங்க வர புழுதியெல்லாம் இதுல தான் வந்து விழும். அப்புறம் சீக்கிரமா ஊறுகாய் கெட்டு போயிடும். அப்போ இந்த ஊறுகாவை திறக்காம எப்படி சாப்பிடுறது? அடே நான் இங்க தான் ஓபன் பண்ண கூடாதுன்னு சொன்னேன். ஆனா வீட்ல ஓபன் பண்ண கூடாதுன்னு சொன்னேன். வீட்ல வச்சு சாப்பிடுங்க. அதுவும் சரிதான். ஆஹா இவளுங்க ஊறுகாலாம் வாங்கும்போது எனக்கு மூக்கு நல்ல வாசனை வருது. நம்மளும் ஒரு 2 பாட்டில கேட்டு பாப்போம். சின்னு சின்னு. என்ன சின்னுவா? யார் அந்த சின்னு? அடியே நான் தாண்டி அந்த சின்னு. ஏண்டி அழவா சின்ன பொண்ணுன்னு இருக்குது, அதையே சுருக்கி சின்னுவா மாத்திட்டியா? ஆமாடி சின்னு, எனக்கு ஒரு பாட்டில் ஊறுகாத்தா, நானும் சாப்பிட்டு பாக்குறேன். அடடே யாரோ சொன்னாங்களே இந்த ஊறுகாலாம் கெட்டு போன ஊறுகான்னு. இப்ப எங்க இருந்து வந்துச்சு நல்ல ஊறுகா? ஏதோ சொல்லி புட்டண்டி. ஆனா எல்லாரும் ஊறுகாய் பாட்டில் வச்சிருக்கும் போது எனக்கு நாக்கு நல்லா ஊறுது. எனக்கு ஒரு பாட்டில் கூட. உனக்கெல்லாம் கொடுத்தா ஒரு பாட்டில் ஊறுகாய் 100 ரூபாய். வாங்கிக்கிறியா? அடியே போட்டி, நீ எனக்கு 50 ரூபாய்க்கு கொடு. எனக்கு 100 ரூபாய்க்கெல்லாம் ஊறுகாய் வேணாம். 50 ரூபாய்க்குன்னா பாட்டில 2 உடைச்சு உனக்கு வேற பாதி கொடுக்குறேன். அப்போ மீதி பாதி வேஸ்டா தானடி போகும். அது எப்படி வேஸ்டா போவோம்? அந்த பாதியை வச்சு உன் மூஞ்சில ஊத்தி விடுவேன். ஹாய்